வணக்கம் அன்பரே அப்படின்னு அந்த அண்ணன் வெற்றி தமிழன் அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் நினைச்சு பார்க்கல சத்தியமா. நான் ஒருத்தவங்க ஒரு மனசுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க எப்படியாவது நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அவனோட வீடியோ வந்து நான் நிறைய தடவை பார்த்துட்டே இருப்பேன். அவனோட எல்லா பழைய வீடியோஸ் எது வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்தாலும் அவனோட வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். அவனோட வீடியோ வந்து அந்த பாட்டு எனக்கு புரியலனாலும் அதை லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி பார்த்து போய் எப்படி இந்த பாட்டுலாம் ஞாபகம் வச்சுருப்பான். நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். இவன் என்னை விட சின்ன பிள்ளையாக தான் இருக்கான். இம்புட்டு பாட்டை யோசனை பண்ணி வச்சுருக்கான். எப்படி மறக்காமல் வச்சுருக்கான். அது கரெக்டாக தான் பாட்டு தகுந்த மாதிரி ஆடுறான் இந்த பையன் அப்படின்னு நிறைய யோசனை பண்ணுவேன் நான். அவனை பார்த்து நிறைய விஷயங்களும் நான் கற்றுருக்கேன். அந்த கரெக்டாக அந்த மூவ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அவனை பார்த்து நிறைய கற்றுருக்கேன் நான். பர்டிகுலராக அந்த அந்த எம்ஜிஆர் ஐயாவோட வீடியோஸ் மட்டும்தான் சூப்பராக போடுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா அண்ணன்? தம்பி என்ன சாப்பிட்டான்? வீட்டில் மதனி என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா எனக்கு டவர் இல்லையா? ஓ சரி சரி கழிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்போ ஆர்மியில் தானே தங்க இருக்கா? வீட்டில் இருக்கீங்களா? நீங்கள் திடீர்னு பார்க்க பழைய நடிகை சாவித்திரி மாதிரி இருக்கீங்க. அப்படியா? மாதுமா ஹரணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். சுந்தர் அவர்களை யாருக்கு என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை. சாவித்திரி மாதிரி மேக்கப் போடுங்க. நீங்கள் சாவித்திரி மாதிரி மேக்கப் போடுங்க. கண்டிப்பாக போடுறேன் மாது இளவரசன் மாதிரி. நீங்கள் சொன்னால் அதுக்கு அப்பீலே கிடையாது. விஜய் ஹாய் சாமி. வாருங்கள் விஜய்மா. வணக்கம் வணக்கம். வெற்றி தமிழன் சகோ பழைய வீடியோ பாடல் அருமையாக சாஸ் வீடியோக்கள் கலக்கா செய்திருப்பார். ஆமாம் கேஆர்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேஆர்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேஆர்சிமா கேஆர்சி சகோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரகுமா கேட்டிருக்காங்க. வாருங்க சகோதரி. ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு நல்லாவே ரொம்பவே பிடிக்கும் அவனை. எத்தனை தடவை வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பேன் அவனை. ஆனால் உங்கள் கூட ஒரு உறவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நிஜமாலுமே. அதுவும் அவன் எவ்வளோ சுட்டி பையனும் கூட. அந்த பாட்டுலாம் அவ்வளோ சுட்டியாக இருப்பான். நான் வந்து பழைய பாட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் என்னோட பழைய பாட்டெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அவன் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை. என்னோட பேர் வந்து ஹரிணி அண்டு ரங்கா. நம்மளோட சேனலோட நேம் தான் என்னோட பேருமே சொல்லி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பிகிட்ட காமிங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் இப்போ திருச்சியில் ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்க சரியா? ஏன்னா எங்கள் வீட்டில் வெளியில் விட மாட்டாங்க. நீங்கள் வாங்க கண்டிப்பாக சரியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே நான் ரொம்பவே ஹாப்பி. நாராயண பகவானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவனை மனசார வந்து பிடிச்சிருக்கு எனக்கு. அவனை தம்பி பையில வந்து அவனை பார்க்கணும் என் மனசில் நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக வராமல் இன்றைக்கி என்னோட லைவுக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்துட்டு கடவுளோட அனுக்கிரகம். நிஜமாலுமே நாராயண பகவானுக்கு ரொம்ப 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 நன்றி. நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷம். வளத்துடன் வாழ்க. நான் சொன்னாலும் சொல்லாட்டி சுல்தான் வீடியோ பாருங்க. யார் சுந்தர் அவர்களை சொல்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஆமாம் ஷார்ட் வீடியோ செம்ம காமெடி. மிக்க மிக்க சந்தோஷம் கணேசன் அவர்களே. மிக்க சந்தோஷம். ஹாய் சாமி. வாருங்கள் வணக்கம். உனக்கு நல்ல ஐயோ நாராயணா அப்படி சொல்லாதீங்க நாராயணா. ரகு சகோ வணக்கம். கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. ஹாய் சாமி. வாருங்கள் வணக்கம். அக்கா என் மெசேஜ் படிக்கல. சொல்லுங்க முரு தங்கம். நீங்கள் இது படிக்கல சொல்லி ரெண்டாவது அதுதான் கொடுத்துருக்கீங்க. சென்னையில் மீன் பிடி தடைக்காலம் உள்ளது. அப்படியா? சரி. இப்போ எப்படி சாப்பிடுவீங்க? மீன் கிடைக்கும்ல? ஸ்டாலின் அண்ணா இருக்காங்களா? இல்லை ஸ்டாலின் வருவாங்க தங்கப்பில். இனிமேல் தான் வருவாங்க. அடுத்த மாதம் மீன் ஓ சரி இளவரசன். அடுத்த மாதம் மீன் வந்துடும். அப்போ இப்போ மீனுனா வாங்க. விஜயமா வணக்கம். மை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாருங்க வணக்கம். வணக்கம் சகோ. வாங்க தங்க பிரபு வணக்கம். ஹாய் தங்க பிரபு. நல்லா இருக்கீங்களா? லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு மேடம். நான் உங்ககிட்ட ஒரு சின்னதாக கேள்வி கேட்கலாமா? அவங்க கூட பர்மிஷன் இருந்தால் சொல்லுங்கள் சகோதரரை. என்னன்னு சொல்லுங்கள். நல்ல கேள்வியாக கேளுங்க. ஏதாவது கேட்டு வச்சிடாதீங்க தயவுசெய்து. உங்கள் ஊரில் ஜிலேபி மீன் 1 கிலோ எவ்வளவு? ஜிலேபி மீனா தெரியலையே. நான் மீன் எடுத்து ரொம்ப நாளாச்சு. 1 கிலோ எவ்வளோ தெரியல. மாதுமா லைவ் போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. நீங்கள் வந்து லைவுக்கு வரணும்னு என்னோட லைவ் நான் உங்களை எந்த லைவையும் நான் உங்களை பார்த்தது கிடையாது. என்னோட லைவுக்கு வரணும்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? எப்படி வந்தீங்க சொல்லுங்கள். நான் அதை நினைக்கணும், அதை கேட்கணும் எனக்கு ஆசை இருக்குது. சொல்லுங்கள். முரு ஹாய் சாமி. வாங்க வணக்கம். மணி ஹாய் சாமி. வாருங்கள் வணக்கம். அக்கா என் மெசேஜ் படிக்க இது 4வது தடவை மெசேஜ் படிக்கலங்கிறது 4 தடவை எழுதிட்டீங்க. உங்களிடம் செந்தூரப்பூ இருக்கா? இல்லை நாளைக்கு செந்தூரப்பூ வைத்து விடுங்க. சரி கண்டிப்பாக. ஓம் நமோ நாராயணா. சசி ஹாய் சாமி. வாருங்கள் வணக்கம். கண் பரிசோதனைக்கு வந்த என்னை எதுக்கு டாக்டர் மூச்சை இழுத்து விட சொல்கிறாங்க? கண் பரிசோதனைக்கு வந்த என்ன எதுக்கு டாக்டர் மூச்சை இழுத்து விட சொல்கிறாங்க? அப்போத்தான் உங்கள் சட்டப்பையில் எவ்வளவு பணம் வச்சுருக்கீங்க